சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ளது கிராங்காடு. இந்த ஊரைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். 45 வயதான இவர் திமுக கிளை செயலாளராக உள்ளார். இவருக்கு சரிதா என்ற மனைவியும், கோகிலா, பரிமளா என்ற 2 மகள்களும், நவீன் என்ற மகனும் உள்ளனர். சரிதா சத்துணவு அமைப்பாளராக பணிபுரிந்து வருகிறார். விவசாயியான ராஜேந்திரன் இரவு நேரங்களில் காவலுக்காக வயலில் உள்ள கொட்டகையில் தங்குவது வழக்கம். சம்பவத்தன்று இரவு 8 மணியளவில் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு ராஜேந்திரன் பைக்கில் தோட்டத்துக்கு சென்றிருக்கிறார். மழை பொழிந்து கொண்டு இருந்ததால் வண்டியை திருப்புவதற்காக மனைவியை இறக்கிவிட்டு பைக்கை வளைவில் திருப்பியிருக்கிறார். அப்போது வனப்பகுதியில் மறைந்திருந்த சில மர்ம நபர்கள் திடீரென ராஜேந்திரனின் பின்பக்க தலையில் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். ராஜேந்திரன் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்திருக்கிறார். இதை பார்த்து அதிர்ந்து போன அவரின் மனைவி சாலையில் சென்றவர்களிடம் நடந்ததை கூறி கதறி அழுது உதவிக்கு அழைத்திருக்கிறார். ஆனால் அதற்குள் ராஜேந்திரனின் மூச்சு நின்றுவிட்டது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கல்வராயன்மலை, கரியக்கோயில் மற்றும் கருமந்துறை போலீசார் நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்று திமுக பிரமுகரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் ராஜேந்திரனுக்கும் பக்கத்து தோட்டத்தில் வசித்து வரும் அவரது உறவினர்களான ராஜமாணிக்கம், பழனிசாமி ஆகியோருக்கும் இடையே நிலத்தகராறு காரணமாக முன்விரோதம் இருந்துள்ளது தெரிய வந்துள்ளது. கோர்ட் கேஸ் என 2 தரப்பும் எதிரும் புதிருமாக நின்றிருக்கிறார்கள். சமீபத்தில் அந்த பிரச்சனை ஊர்க்காரர்கள் முன்னிலையில் பஞ்சாயத்து பேசி தீர்த்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கொலைக்கும் ராஜேந்திரனின் உறவினர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்ற கோணத்தில் போலீசார் அவர்கள் இருவரிடமும் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதேபோல் சந்தேகத்தின் பேரில் மேலும் 3 நபர்களிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ராஜேந்திரன் முன்னாள் வனக்குழு தலைவராகவும் இருந்துள்ளார். இதனால் அப்போது ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாகவும் இந்த கொலை நடந்திருக்கலாமா என்றும், அல்லது அரசியல் பகை காரணமாக கொல்லப்பட்டிருக்கலாமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வந்தனர். இந்த சூழலில் ராஜேந்திரனின் உறவினரான நடுத்தம்பி என்பவரின் வைக்கோல் போரில் இருந்த ஒரு நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நடுத்தம்பி மற்றும் அவரது மகனிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த கொலைக்கான காரணம் குறித்து தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.